ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருவர் ஜைகாட் போக்கிமான்ஸ் அண்ட் அதோடைய ஃபார்ம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் நம்ம ஜைகாடுடைய ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு ஷைனி ஷைகாட் அண்ட் இந்த ஜைகாட் போக்கிமானுக்குன்னு ஒரு கேம் வரப்போகுது போக்கிமான் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து. ஸோ அதை பற்றி எல்லாமே பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜைகாட் போக்கிமான முதல் முறையாக ஜென்ரேஷன் 6 தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா XY சீரீஸ்லேயே XYZன்னு இருக்கும் அண்ட் மெகாவல்யூஷன் இருக்கும். அதை தான் முதல்ல காட்டியிருக்காங்க. கோர் போக்கிமான் அப்படின்னு ஒன்று இருக்கும், கோர் செல்லுன்னு இருக்கும். இதுதான் ஜைகாடுடைய ஒரு மூளை மாதிரி செயல்படும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெல்ஸ்ன்னு ஒன்று நிறைய இருக்கும். மொத்தமாக 200 ஷெல்ஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோர் போக்கிமான் கூட இந்த ஷெல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவில் சேரும்போது தான் ஒரு 3 உருமாற்றம் இருக்குது. 10%, 15% அண்ட் கம்ப்ளீட் ஃபார்ம் அப்படின்னு. இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். கோர் ஜைகாட் போக்கிமான்ஸ் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு 20 செல்ஸ் வந்து சேரும்போது அது 10%ஆக உருமாறும். ஒரு நாய் வடிவத்தில் இருக்கும். பட் ஆனால் இதை வந்து கிரியேட்டர்ஸ் வந்து ஓநாயுடைய குணாதிசயத்தை வந்து இதுக்கு கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் 10% ஜைகாட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஃபார்ம் நம்மளுடைய கோர் செல்ஸ் கூட ஒரு 100 ஜைகாட் செல்ஸ் சேரும்போது அது 15%ஆக உருமாறும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்ஸ் மித்தாலஜியில் உள்ள சில பாம்புகள் அண்ட் வேர்ல்டு ட்ரீயை அடிப்படையாக வச்சு தான் இதை உருவாக்கிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது போக்கிமான் ஜைகாடுடைய 15%. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜைகாடுடைய கம்ப்ளீட் ஃபார்ம். இது இருக்கிற எல்லா ஜைகாட் செல்ஸும் 200 செல்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஜைகாட் போக்கிமான்ஸ் கம்ப்ளீட் ஃபார்ம் அடைய 200 செல்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு இது தேவைப்படும். இது வந்து கம்ப்ளீட் ஃபார்ம். இதோடைய வண்ணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட்டுன்னு இருக்கும். இதை வந்து ஃப்ரான்ஸ் நாட்டோட கொடி அடிப்படையாக வச்சு தான் இது உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து ஷைனி ஜைகாடை பற்றி பார்த்துடலாம். இதை வந்து போக்கிமான் ஹரைசன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்த எபிசோட்ஸ்லலாம் 15% அண்ட் 10%லாம் காட்டிட்டாங்க. போக்கிமான் ஜைகாடுடைய செல்ஸ் எல்லாம் வந்து காட்டவே செஞ்சுட்டாங்க. ஸ்வார்ட் அண்ட் ஷீல்டு அப்படிங்கிற கேமில் தான் ஷைனி ஜைகாட் அப்படிங்கிற ஒரு போக்கிமானை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஷைனி ஜைகாடு சொல்கிறேன். ஸோ போக்கிமான் ஹரைசன்ஸில் நம்ம ஷைனி ஜைகாடை வந்து ரெக்வாசாவோட மோதோட போகிறாங்க. எஸ், அந்த ஒரு எபிசோட் வரும்போது போக்கிமான் ஃபேன்ஸ் மத்தியில் அது ரொம்பவே பரபரப்பாக பேசப்படும் கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி அது நடக்க போகுது அப்படின்னு. இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வீடியோவே போடுவோம். யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெக்வாசாவா நம்ம ஜைகாடா? எனக்கு என்னமோ மேட்ச் வந்து ரெக்வாசா பக்கம் சாஞ்சிருமோ அப்படின்னு தான் தோணுது. பட் நம்ம கிரியேட்டர்ஸ் என்ன நினைக்காங்கன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. டக்குன்னு ரெக்வாசா வந்து ஜைகாடோட தலையிலே அடிச்சுட்டு அதனால் அது தோத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் நடக்காதுன்னு நம்புகிறேன். ரெக்வாசா அண்ட் ஜைகாட் இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்க? அண்ட் அதுக்கடுத்து நம்ம ஜைகாடுக்குன்னு தனியாக ஒரு கேம் ஓடுது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, போக்கிமான் லெஜண்ட் ZA. அது அந்த லெஜண்ட் ZA அப்படிங்கிறது ஜைகாடு தான் குறிக்கக்கூடியது. ஷைனி ஜைகாடும் வரப்போகுது, அதே நேரத்தில் ஜைகாடும் வரப்போகுது. இது கேலஸ் ரீஜனில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஒரு டீசர் மட்டும் வந்திருக்கு, ரீஜனே ரிவீல் பண்ணியிருக்காங்க. கேமோட ட்ரெய்லரோ கேம் ப்ளே ட்ரெய்லரோ வரல, வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபுல்லாக ஜைகாடை பற்றின ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள்.